அண்ணாமலை வந்து திமுக பி டீமு, அவர் ஸ்டாலின் சொல்லிதான் எல்லா வேலையும் செய்கிறாரு. அதனால தான் அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா விலைவாசியை பற்றி பேச மாட்டாரு, மின்வெட்டை பற்றி பேச மாட்டாரு, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அதிகமாயிருச்சு அதை பற்றிலாம் பேச மாட்டாருன்னு நான் சொல்லலைங்க. நம்ம மெயின் ரோடு அண்ணாச்சி ஜெயக்குமார் சொல்றாரு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஜெயக்குமார், அண்ணே நீலாம் சொல்ல இதெல்லாம் தகுதி வேணாமா? நீ இப்படி பேசலாமா? ஊரே வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பயங்கரமா மழை வெள்ளம் பிரச்சனை, வந்து சென்னையே மூழ்கி போச்சு. இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், மக்கள் ஊரை சுற்றி தண்ணி ஆனால் குடிக்க முடியாது. அப்படி ஒரு சூழல்லேருந்து மக்கள்லாம் அவதிப்பட்டப்ப நீங்கள் என்ன செஞ்சீங்க? எடப்பாடியார் நீங்கள் வந்து அந்த விஜயபாஸ்கர் எல்லாம் சேர்ந்து எங்கே போனீங்கன்னா அப்பாவு பக்கம் ஐயாவா அப்பாவா அவரை பார்த்து எதிர்கட்சி தலைவரோட சீட்டு எங்களுக்கு வேணும், இருக்கை வேணும்னு பிச்சைக்காரத்தனமாக போய் நின்னீங்க. மக்கள்லாம் வந்து வெயில்லையும் மழையிலையும் செத்துக்கிட்டு இருக்கப்ப அவங்க வந்து என்னென்ன சட்டம்லாம் போட்டாருங்க? ஒரு நீட்டு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஜிஸ்கர் ஊழல், விவசாயிகள் காவேரியில் தண்ணி இல்லை, அப்படி எல்லா பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்து ரெட்டலை மீட்க முடியுமா? ரெட்டலை கிடைக்குமா? வந்து அதிமுக பொதுச் செயலாளர் யார்? அவங்க வந்து வந்து 10 சோறை வீணாக்குறதுக்காகவே மாநாடு நடத்துறீங்க மதுரையில். இந்த வேலையெல்லாம் பார்த்துவிட்டு மாநாட்டத்தில் கூட தவறில் வந்து அது கட்சியில் செய்ய வேண்டியது. ஆனால் எதிர்கட்சி தலைவருக்கான சீட்டு அது சட்டமன்றத்தில்னு போய் வெக்கம் இல்லாமல் அதுக்கு போய் சண்டை ஓட்டுக்கு தெரிஞ்சீங்களே, அதுக்கு போய் அதை அந்த சீட்டு கிடைக்குதுண்டியும் உங்களுக்கு வரணுண்டியும் வந்து திமுக பற்றி ஒரு வார்த்தை மூச்சு கூட விடாமல் தும்மை கூட செய்யாமல் இருந்தீங்களே. நீங்கள் இப்போ பேசுகிறீங்க அண்ணாமலையே பிடிமானு. அண்ணாமலை திமுகவுக்கு பிடிமா இருக்கிறது கூட தப்பு இல்லைங்க. பிஎஃப்ஐங்கிற தடை செய்யப்பட்ட அமைப்போட அரசியல் இயக்கமான எஸ்டிபிஐ கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களோட பிடிமா இருந்துக்கிட்டு நீ சொல்கிற வந்து அண்ணாமலை தேவலாம் பேசுகிறாரு, ஜெயலலிதாவை இந்துத்துவவாதின்னு பேசுகிறாருன்னு நீ சொல்லலாமா? இதெல்லாம் உனக்கே நியாயமா? ஜெயலலிதா இந்துத்துவவாதின்னு உலகத்துக்கே தெரியும். மோனா இந்துத்துவம்னா என்ன தெரிஞ்சுக்க. இந்துத்துவம்னா வாழ்வியல் முறை, இந்துத்துவம்னா பக்தி, இந்துத்துவம்னா அடுத்தவங்களுக்கு உதவுறது, இந்துத்துவம்னா எல்லா மதத்தையும் சமமாக பார்க்குறது, இந்துத்துவம்னா வந்து எல்லா நம்பிக்கையும் ஒன்றா பார்க்குறது. இதை செஞ்சவங்க தான் ஜெயலலிதாந்தே அண்ணாமலை சொன்னார். அதுக்கு நீ வந்து இப்போ வரைஞ்சி கட்டிக்கிட்டு மெயின் ரோடு வர வர்றது வர பார்த்து வா தமிழை போற்றி.